தியானம் சிறப்பாகவும் அதிவிரைவாகவும் கைகூட சில முறைகளை நாம் எப்படி கையாள்வது? தியானங்கள் பல முறை, பல வித்தியாசமான முறைகளில் தியானம் இருக்குது. ஆனால் அதை சிறப்பாகவும் அதிவிரைவிலும் கைகூட ஒரு சில முறைகளை நாம கையாண்டோம் அப்படின்னா மிக அற்புதமான இந்த உடலிலையும் மனோநிலையும் மாற்றங்கள் ஏற்படுவதை நாம உணர முடியும். எப்படி சார் அதை பண்ண முடியும்? இப்போ நேரடியா பாத்தீங்க அப்படின்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யேகாரா, திராரணா, தியானா, சமாதி. இப்ப நிறைய இடத்துல நாங்க பாக்குறோம் நேரடியா தியானத்துக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது வெகு நாட்கள் எடுத்துக்கும். சில பேர் 25 வருஷமா தியானம் பிராக்டிஸ் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்றவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப என்ன செய்யறது? முதல்ல படிப்படியான நிலைகளை நம்ம அவங்களுக்கு உணர்த்தணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பாத்திரம் இருக்கு. இப்ப பாத்திரத்துல அமிர்தம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அந்த பாத்திரத்துல அமிர்தம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம் தூய்மையா இருக்கான்னு பார்க்கணும், அல்லது ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். இப்ப பாத்திரம் தூய்மை இல்லாம இருந்தா அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யணும். ஓட்டை இருந்தா ஓட்டையை அடைக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த அமிர்தத்தை நாம அதுக்குள்ள ஃபில் பண்ணும்போது நமக்கு மன நிறைவும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்போ தியானம் சிறப்பாக அதிவிரைவில் கைகூடும். ஒரு எடுத்துக்காட்டா, பாத்திரம் உள்ள ஏதோ ஒரு கெட்டு போன இது அப்படியே இருக்கு. நீங்க சுத்தம் செய்யாமையே ஒரு பால் எடுத்து ஊத்தினா என்ன நடக்கும்? பால் கெட்டு போயிடும். திரும்ப அந்த பாலை கீழே ஊத்திட்டு திரும்ப ஊத்தினாலும் கெட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? பாத்திரத்தை நாம முழுமையா சுத்தம் செஞ்ச அப்புறம் அந்த பாலை நிரப்பும் போது அந்த பால் கெடாம நமக்கு தேவையான அளவுக்கு நாம எடுத்துக்கிற அளவுக்கு அந்த பால் இருக்கும். அல்லது பாத்திரம் சில சுத்தமா இருக்கு, ஆனா ஓட்டையா இருக்கு, அதை நீங்க கவனிக்காம அந்த பாத்திரத்துக்குள்ள பாலை ஊத்துனீங்கன்னா எப்படி உங்களுக்கு பால் கீழே சிந்தி நமக்கு தேவையில்லாம போயிடும். சோ தியானமும் அது போலதான். அப்போ முதல்ல இந்த உடம்பையும் மனசையும் சுத்தம் செய்யணும். அப்ப எப்படி சுத்தம் செய்யணும்? அப்ப பிராணாயாமன்ற பயிற்சியின் மூலயமா இந்த உடம்பையும், கிரிய பயிற்சியின் மூலயமா இந்த உடம்பையும் மனசையும் நாம சுத்தப்படுத்தணும். அப்படி சுத்தப்படுத்தும் போது நமக்கு உடலும் மனசும் தூய்மை அடைஞ்சிரும். தூய்மை அடைஞ்ச பிறகு இந்த அமிர்தம் சொல்லக்கூடிய அந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை நாம அதிவிரைவிலையும் நாம அடைஞ்சு மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாமையே தியானத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சில இடத்துல நாங்க பாலை ஊத்திக்கிட்டே இருந்தா பாத்திரம் சுத்தமா ஆகுமா? ஆகும், லேட்டா. பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பாலோட சக்தி முழுமையா கிடைச்சிரும். அதே போலதான் தியானமும் அதிவிரைவிலும் கைகூட நமக்கு இந்த ஒரு முறையை நமக்கு கையாளணும். என்ன? உடலையும் மனதையும் தூய்மை செய்தால் தியானம் அதிவிரைவில் கைகூடும் என்பதில் எல்லளவும் மாற்றம் இல்லை. அப்ப வாழ்வில மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்க வாழலாம்.